வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு இரங்கல் விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பாக்யராஜ் சார் இன்னைக்கு நம்ம மண்ணை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயங்க. ஏன்னா காலையில சமைச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மாமா சொல்றாங்க, நியூஸ் பாத்தியா, சார் இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு போன் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவரோட அந்த முந்தான முடிச்சு படத்துல இருந்து அந்த முருங்கை மரம் சீன், முருங்கைக்காய் சீன் நம்ம ரொம்ப ஃபேமஸா எடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அந்த கதையை 1 வாரம் போச்சு. அவரோட ஒரு கிளிப்பிங்ஸை வச்சு 1 வாரம் இல்ல 1 மாசம் போட்டுற அளவுக்கு கூட அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அப்பேற்பட்ட கதைகளையும் அப்பேற்பட்ட ஒரு நடிப்பையும் கொடுத்தவர், சிறந்த நடிகர், சிறந்த டைரக்டர். அவரு நம்ம மண்ணை விட்டு பிரிஞ்சிட்டாரு, மக்கள் மனசுல என்னைக்கும் இருப்பாரு, மண்ணை விட்டு மட்டும்தான் பிரிஞ்சிருக்காரு. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு கொள்கிறேன் நம்ம சேனல் சார்பா. அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் உடம்ப செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க நிறைய பேரு 50 வயசுக்கு மேல, நான் எனக்கு 60 வயசுலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாரோட உடம்பு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அம்மா அப்பா அக்கா எல்லாரும் உங்களோட உடம்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஒரு 12,000 ரூபாய் கிட்ட வரும். தயவு செஞ்சு ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு மார்பக செக்அப் ஒன்று கண்டிப்பா எடுத்துக்கோங்க. 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மார்பக செக்அப் ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த வருடம் தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மார்பக புற்றுநோய் 2 குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டா. அது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களை கேர் பண்ணிப்பாங்கல்ல. நம்மளை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் பெத்த தாய் இருக்கிறது மாதிரி இருக்காது. அதனாலதான் சொல்றேன், 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மார்பக செக்அப் பெண்கள் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பெரியவங்க எல்லாம் பாக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் ஒன்று ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். என்னென்னவோ பண்ணிட்டு சிரிக்கிறதும் கணிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா? இதுக்கு மேலேயும் நம்ம இங்க நிக்க கூடாது ஜில்லி பேபி. வாங்க முதல்ல இந்த மகளை விட்டு கிளம்பலாம். சரி ஜில்லி, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல, வா போலாம். எனக்கும் இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல, நானும் வரேன். அத்தை நிவேதா, மாமா போயிட்டு வரட்ட, பத்திரமா இருந்துக்கிறேங்க. சரி மாமா. மாமா சாப்பிட்டுட்டு போங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எப்படி சொல்றேன்னு பாரு, பொறுப்பான பிள்ளையா இருக்காக்கா. லஹிலாக்கு இப்படி பிள்ளையான ஆச்சரியமா இருக்கு. இருக்கட்டும் தா, நீ சொன்னதே மாமாவுக்கு மனசும் வகுறு நிறைஞ்சு போயிருக்கேன். இருக்கட்டும், இன்னொரு நாள் பாத்துக்கிருவோம். ஏன் மாமா சாப்பிட மாட்டீங்களா? இருக்கட்டும் நிவி, நான் இப்போ உனக்காக ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகணும்னு போய் உட்காந்தாலும் இதுக்காகத்தானடா வந்தா கொட்டிக்கிட்டு போன 4 பேர் முன்னாடி அதுக்கு அசிங்கப்படுத்துவா. மாமா உன்னைய பார்க்க வந்தேன், உனக்கு நல்லது செய்ய வந்தேன், செஞ்சுட்டேன். இன்னொரு நாள் பாப்போம் தா, போயிட்டு வரேன். சரிங்க மாமா. நிவேதா, நல்ல பிள்ளையா ஒழுக்கமான பிள்ளைன்னு பேர் வாங்கணும். படிக்கிறேன் கொள்றமெல்லாம் 2ஆம் பட்சந்தே. ஒழுக்கந்தான் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா? சரிதானே? யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும், எங்கனையும் போய் நிக்கையில யாரு என்னத்தையும் கிண்டல் பண்ணனாலும் உடனே ஓடியாந்து அப்பா அம்மாட்ட சொல்லணும். அவங்க கேட்கலைன்னா இங்க அத்தை மாமாட்ட சொல்லணும், சரியா? இனிமே நீ சின்ன பிள்ளை இல்ல பெரிய உள்ள பார்த்து பக்குவமா நடந்துக்க. சரிங்க அத்தை. உங்க அம்மாவே உன்னை எதிர்த்து நின்றாலும் என் மாமன் தான் எனக்கு வேணும்னு நீ உரிமையா நின்ற பத்தியா? அந்த உரிமைக்காக மாமா என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன வேணும்னாலும் மாமாட்ட கேளு. சரிங்க மாமா. உடம்பு பாத்துக்க. அப்ப நான் போயிட்டு வரவா? அன்னைக்கிளே வாமா கிளம்புவோம். சரிங்க மாமா. ஐய, போனமா வந்தமா நின்றமா செஞ்சமானு வர மாட்டேங்குதுகளே. மணிக்கணக்கா மாலையை போறதுலயே நின்றுகிட்டு இருக்காளுங்க. இவளுக்கு எப்ப வர, நம்ம எப்ப சாப்பிட, வயிற்ற பசி கொள்ளுதே. கறிக்குழம்பு வாசனை வேற மூக்க தொலைக்குது. போகலான்னா நம்ம மட்டும் தனியா போய் திங்க வெக்கமாவும் இருக்குது. இப்ப என்ன பண்றது? யாராவது ஒரு ஜோடி கிடைச்சா தேவலையே. எப்பாடா ஆளுதான் கிடைக்கலன்னு நினைச்சேன், கழுத தவக்கலையாவது கிடைச்சிச்சே. ஏலே பாவட, வாடா வாடா வாடா, உனக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படிக்கா இன்னைக்கு நம்மளோட டிரைவிங்?
என்ன கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டனா? சூப்பர்ரா தம்பி. ஆனா ஒரு மேட்ரு. என்னக்கா? அதான் சுப்பிரமணியனை நல்லபடியா சடங்கு சுத்தி முடிச்சிட்டாருல. அதெல்லாம் செஞ்சாச்சுடா பாவாட. அது இப்ப மேட்ரு இல்ல. வேற என்னக்கா? நீ இந்த குஞ்சாயி பிள்ளையும் மாதவன் பையலையும் ஊரெல்லாம் சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஊரு கடைசியில லேட்டா கொண்டு வந்து வீட்டுல விட்ட பத்தியா? ஆமா. அது நீ எங்களுக்காகத்தான் பண்ண. இதுல நீனும் உள்ளாளுக்கு கல்லாளுன்னு இந்த லைலாவுக்கு லைட்டா இல்ல வெயிட்டாவே உண்மையில டவுட் இருக்கு. அவளை பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. ஏக்கோ என்னக்கா சொல்ற? அதுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியும். அவளுக்கு தெரியறதாடா பெரிய விஷயம். ஏக்கா என்னக்கா? தெரியாதது விடுற. அவளை சமாளிக்கிறதா ஒரு பெரிய விஷயம். சரி வா, நல்ல கிடாக்கறி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க. வா 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இல்லக்கா நான் வரல, நீ போய் சாப்பிட்டு வா. இலை அந்த பீதியிலேயே இருக்காம வாட, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். கறிக்கஞ்சி இருக்கஞ்சி அடிச்சோம்னா அடி வாங்குறதுக்கு தெம்பா இருக்கும்ல. இல்லக்கா நான் வரல, என்ன மாதிரி நினைப்பாங்க. ஆட இதுல நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அவ இருக்கிற மனக்கவலையில டைனிங் பக்கம்லாம் வரமாட்டா. வா அதுக்குள்ள போய் 2 வாய் அள்ளி போட்டுட்டு வந்துருவோம். ஆனா அது நினைக்கிறதுக்கு இல்லக்கா, அங்க பரிமாறுறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. பரிமாறுறவங்க உன்னைய பார்த்து என்னடா நினைக்க போறாங்க? விசேஷத்துக்கு வந்தா போய் சாப்பிடுறது வாஸ்தவம் தானே? இல்லக்கா விசேஷத்துக்கு சாப்பிடுறது வாஸ்தவம் தான். ஒரு வாட்டி சாப்பிடலாம், 2 வாட்டி சாப்பிடலாம். இப்ப நான் உன் கூட போனேன்னா 4வது ரவுண்டு. அதான் இங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாப்பாங்களேன்னு. அட பாவி, ஆல்ரெடி 3 ரவுண்டு உள்ள போயிருச்சா? ஆமாக்கா. இது எப்படா நடந்துச்சு? இங்கனே தானே நிக்கிறேன். போனது மாதிரியும் தெரியல, வந்தது மாதிரியும் தெரியல. போயிட்டு எங்கிட்டு வர்றது? அங்கனே உட்காந்து ஒவ்வொருத்தரும் வரும்போது கையை கழுவிட்டு 3 ரவுண்டு சாப்பிட்டேன். அட பாவி, ஆளு பார்க்க தவக்கல மாதிரி இருந்துகிட்டு அண்டா சைஸ்ல சோறு திம்ப போல் இருக்கேடா. ஏக்கா சும்மா இருக்கா, கண்ணு வைக்காத. இலை ஆளு ஒசரத்துலயும் சரி அகலத்துலயும் சரி உன்னை விட வெயிட்டு, உன்னை விட ஹைட்டு. கழுத ஒரு தட்டுக்கு மேல திங்க முடியலையடா. எப்படா 3 வாட்டி திண்ட? அக்கா சும்மா இருக்கா. அவன் ஆட்டுக்கடி 1000 ரூபா சொல்றேன். அதெல்லாம் நம்ம வாரம் எடுத்து சமைச்சு திங்க முடியுமா? ஏதோ தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணுல காட்டுறேன். அதுக்கப்புறம் பூரா இப்படித்தான் ஏதாவது விசேஷ நாட்கள்ல வெளுத்து கட்டிப்படுறது. அது சரி. அரைப்புடி உலக்கு சைஸ்ல ஆள் இருந்துகிட்டு 6 தட்டு சோறு திங்கிற ஒரு வேலைக்கு போடா போ. இதுக்கு மேல இங்க எதுக்கு நிக்கிற? இல்லக்கா உனக்கு ஏதோ கம்பெனி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேணும்னா வாவேன், உனக்கு துணைக்கு உட்காந்து சாப்பிடுறேன். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? சரி வேணாட்டா விடுக்கா, ஏதோ பிரியப்பட்டு கூப்பிடுறேங்கிறதுக்காண்டி கேட்டேன். எடு விளக்க மாத்த எரும மாட்டு பயலே. ஓசியில கிடைக்குதுன்னு எம்புட்ரா திம்பிய கர்மம். சரி விடு ரொம்ப பேசாத. ஏதோ உன் வீட்டு விசேஷத்துல வந்து திண்டது மாதிரி. அந்த சுப்பிரமணியை எதுலையுமே தோக்கடிக்க முடியலன்னு ஊர் விஷயத்துல இருந்து கோயில் விஷயத்துல இருந்து அத்தனையிலையும் அவன் முன்னாடி நான் மண்டி போட்டு 2 தான் மிச்சம். இந்த விஷயத்திலேனாலும் கழுத காசை செலவழிச்சினாலும் அவனை எப்படியாவது தோக்கடிச்சு அவன் இடத்துல நான் நின்று பெரிய ஆளாகணும்னு பார்த்தேன். ஆனா எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல இது பண்ணிட்டாளே. ஆனா ஒண்ணுக்கா, நான் அவளை தலைமொழிகிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃப்ரெண்டு நண்டுன்னு உள்ள சேர்த்துக்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்க சொல்லிட்டேன். நான் எதுக்கு மதவா சேர்த்துக்க போறேன்? உனக்கு இருக்கிற ஆத்திரத்தை விட எனக்கு ஆத்திரம் அதிகமா இருக்கு. என்னால அவளை வீட்டுக்குள்ள இனிமே சேர்த்துக்கவே முடியாது. அவ எப்படியோ தெரியட்டும், நம்மளுக்கு என்ன? கரெக்டுக்கா, இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்ட். ஆனா ஒண்ணுக்கா, திரும்பவும் அவளை நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற உறவு முறை இல்லைன்னு ஆயிரும். இனிமே நீங்க எனக்கு அக்காவும் இல்ல, நான் உங்களுக்கு தம்பியும் இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இந்தாங்க முதல்ல 2 பேரும் ஜூஸ் குடிங்க. எனக்கு ஒண்ணு வேணாம் ஜில்லு. இல்ல பேபி, முதல்ல இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அவளுக்கு நகை வாங்க போகணும்னு பச்சை தண்ணி பல்லில படாம சுத்திட்டு இருக்கீங்க 2 பேரும். இந்தாங்க மயக்கம் வரும்ல, ஜூஸாவது எடுத்துக்கோங்க. நான் போய் சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜில்லு, நீ ஏன் சிரமப்பட்டுட்டு இருக்க? ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுக்கலாம். ஆமா, பந்தல் போட்டதுல இருந்து மண்டபம் பிடிச்சது வரைக்கும் எல்லா செலவையும் நீங்க 2 பேரும் தான் ஷேர் பண்ணி பண்ணிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு? அங்க ஆடு வெட்டி கோழி வெட்டி 50 கிலோ கறி போட்டு எல்லாம் சமைச்சு யாரோ வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் செலவு பண்ண நீங்க 2 பேரும் என்ன அனுபவிச்சீங்க? ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுட்டு இருக்கோம். நம்ம நிலைமையை பாத்தீங்களா? இந்த லைலா மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படிதான் தேவையில்லாத நேரத்துல கலட்டி விட்டுருவாங்க. அவங்க ஆளுங்களை தூக்கி தலையில வச்சுட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டால. ஜில்லு ப்ளீஸ் அதை பத்தி பேசாத. சும்மாவே நான் டென்ஷனா இருக்கேன். இல்ல ஜில்லி பேபி, நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. கூல். ஜூஸை கொடு, நான் அக்காவுக்கு கொடுக்குறேன். நீங்களே எடுத்துக்கோங்க ஜில்லி பேபி. பாருங்க உங்க முகமே இவ்வளவு வாட்டமா இருக்குன்னு. ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்களே ஜில்லி பேபி. இப்போ இப்படி காஞ்சி போன கருவாடாட்டமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க பாருங்க. என்ன பண்றது ஜில்லு, ஒவ்வொரு இடத்துலையும் அவன்கிட்ட நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன், அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னோட சேர்ந்து குஞ்சாயக்காவும் காலம் போல அவன்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கல்யாணத்துல ஆரம்பிச்ச அசிங்கம் இன்ன வரை அதுக்கு ஓயல. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? விடு.
சரி விடு ஜிலு, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். என்ன ஜில்லி பேபி, என்ன கல்யாணம், என்ன அசிங்கம்? கொஞ்சம் அக்காவுக்கும் அவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளமா? கொஞ்சம் அக்கா. மாதவா, சரி இந்தாக்கா, முதல்ல ஜூஸை குடிங்க. நானே பல டென்ஷன்ல இருக்கேன் மாதவா. இப்ப நீ மேற்கொண்டு என்ன அசிங்கப்படுத்தாத. சரி அதெல்லாம் விடுங்கக்கா, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ம், தேங்க்யூ மாதவா. ஜில்லி பேபி, நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஜிலு. இவங்களும் என்னை வீட்டை விட்டு வெளியில விரட்டி விட்டு கையில காசு இல்லாத நேரத்துல நகை விற்கிற விலைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு இங்க பாருக்கா, 2 பவுன் நகை எடுத்து எல்லாம் வேஸ்ட். ஜில்லி பேபி, எங்க அந்த நகையை காட்டுங்க, என்கிட்ட காட்டவே இல்லையே. ஐயோ ஜில்லு, நீ பார்க்கல. சாரி, அந்த டென்ஷன்ல நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. அந்த பேக்ல இருக்கு பாரு, போய் எடுத்துட்டு வா. எந்த பேக்ல ஜில்லி பேபி? காலையில கொண்டுட்டு வந்த பேக்ல அந்த ஒரு பர்ஸ் இருக்கும், அந்த பர்ஸ்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ம், ஓகே. சரி, ஃபீல் பண்ணாத மாதவா. மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் என்னைக்கும் வீணாக போறது இல்ல. இப்போ என்ன பவுனா தானே உன்கிட்ட இருக்கு, ஏதோ செலவுக்கு ஆகும், பத்திரமா வை. ம் சரிக்கா, வேற என்ன பண்ணி தொலைகிறது? இவளுக்காக தான் உடனே போய் எடுத்துட்டு வந்தேன். நம்ம ஏதாவது செலவுக்கு கணக்கு பார்த்தோமா, அவனை விட நம்ம முன்னாடி நிக்கணுங்கிறதுனால தானே இவ்வளவும் பண்ணணும். அதான்க்கா வயிற்றுச்சலா வருது. விஜய் மாதவா, அதை பத்தி பேச பேச மேற்கொண்டு டென்ஷன் தான் ஆகும். ப்ளீஸ், அதுல இருந்து கொஞ்சம் நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். சாரிக்கா, நீங்க ஜூஸ் குடிங்க. ம். ஜில்லி பேபி, இந்த செயினா? ஆமா ஜில்லு, அந்த பாக்ஸ்ல இருக்கிற செயின் தான். நெக்லஸ் இருக்கு? ஆமா ஜில்லு, ரெண்டையும் 2 பவுனா செயினா போட்டா நல்லா இருக்காதேன்னு தான் மாதவன் நெக்லஸ் எடுக்க சொன்னேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு இந்த நெக்லஸ், பார்க்கவே கியூட்டா இருக்கு. என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் போய் சபையில போட்டு கெத்து கட்ட முடியலையே. விடுங்க ஜில்லி பேபி, அதான் அந்த சுப்பிரமணி வந்து 5 பவுனா போட்டிருக்கான்ல, அப்புறம் என்ன? அதை பார்த்து நல்லா லைல வாயை பழந்துட்டு தான் இருந்தா. நம்ம போடலைன்னு எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு பெருசா ஃபீலிங்ஸ் இல்ல. 2 பவுன் போனா என்ன, 5 பவுன் வந்திருக்கேன்னு அவ சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்தா. அதனால இதை நினைச்சு நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க. ஜில்லு, பேசாம இந்த நகையை நீனே வச்சுக்கயேன். என்ன ஜில்லு சொல்றீங்க? நானா? ஆமா ஜில்லு, அதை நீனே வச்சுக்க, நான் ஏதாவது தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். ஓ, தேவைப்படும் போது வாங்கிக்கிறீங்களா? ஓகே ஓகே. ஜில்லு, நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வை. கோல்டு விற்கிற விலைக்கு இப்பெல்லாம் வாங்க முடியாது, அதனால கவனமா இருக்கட்டும். ம், சரிங்க கொஞ்சம் ஜாயி. இந்த நெக்லஸ் எவ்வளோ அழகான மாடலா இருக்கு, அதுவும் பண்ண கொடுத்து வாங்கியிருக்காங்க. செய்கூலி சேதாரம்னு போட்டு அதையே ஒரு அமௌண்ட்டை தீத்திருப்பான். இவ்வளோ காசையும் போட்டு எவ்வளோ ஒருத்திக்கு நகை வாங்கி கொடுக்குறான் இந்த மக்கு மாதவன். அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கணும். இவன் குடும்பத்தை விட்டு விரட்டி வந்த பிறகு கூட இவனுக்கு வேலைக்கு பக்குவம் பண்றது நான், சரக்கு ஊத்தி கொடுக்கறது நான், நல்ல கோழி மட்டும் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு அவிச்சு கட்டுறது நான். ஆனா நகையை கொண்டு போய் எவ்வளோ ஒருத்தி பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குறான். இடியட். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனம் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு. இந்த நகையை நான் பத்திரமா வைக்கணுமாமே, பத்திரமா தான் வைக்க போறேன். ஆனா யாருக்கும் இல்ல, எனக்கு. அப்புறமே கேட்கறேன்னு சொல்றேன். கேட்கற அளவுக்கு இந்த நகையை வச்சுக்கிட்டா தானடா. உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் இதே மாதிரி நகையா மாத்தி ஒவ்வொன்னா புடுங்கி உன்னை மொட்டையை அடிச்சு ரோட்ல விடல, என் பேரு ஜில்லு இல்ல. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லலை? அப்போ அண்ணன் சொன்னது மாதிரி எல்லாருமே என் குழந்தைய தான் பார்க்குறாங்களே தவிர என்னை பற்றி யாருமே யோசிக்கலைல்ல. அப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின், அவ்வளோதான் இல்லை? அப்போ இந்த டெலிவரியில் எனக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை தான் முக்கியம். என்னை பற்றி யாருமே எந்த கவலையுமே படலையே. எனக்கும் அம்மா அப்பான்னு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் விட்டுருப்பாங்களா? எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அக்கா மட்டும்தானுங்கிறதுனால தானே எல்லாரும் என்னை ஏமாற்றி இப்படி என் தலையில் மாவரிக்கிறாங்க. கடவுளே, எனக்கு ஒரு வேளை டெலிவரியில் ஏதாவது ஆயிடுமா? நான் செத்து போயிடுவேனா? ஓய் வாலு, என்னடி ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டியை பத்தி? என்னடி ஆச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன். நார்மலா இருக்கிறவளுக்கும் டல்லா இருக்கிறவளுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாதா என்ன? ஏய் என்னடி பொண்டாட்டி சொல்லு, எதுவும் பிரச்சனையா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. சரி ஓகே. பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி எல்லாம் மூட் ஸ்விங்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நார்மல் தான். அதுக்காக எப்போதுமே இருந்தா எப்படி? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா செஞ்ச மட்டன் சூப் அம்பிட்டு ருசி. இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம், பசிக்கல. உன்னை சாப்பாடா சாப்பிட சொல்றேன்? சூப்பு தானே குடிக்க சொல்றேன். இது குடிச்சா நல்லா பசி எடுக்கும், இதை குடி, அப்புறமே சாப்பிட்டுக்கலாம். இல்லை, எனக்கு சூப் குடிக்கிற மூடு இல்லை. ஏய், சூப் குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன, பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்க வேணாமா? இந்தா குடி. ஏங்க, என்னங்க உங்களோட அக்கறை எல்லாமே பேபி மேல மட்டும்தான் இல்ல? என்னது இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி? வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அப்புறம் குழந்தை தானே முக்கியம். நான் முக்கியம் இல்லையா? யார் சொன்னா? நீனும் தான் முக்கியம். இப்போ நீங்க பண்றதெல்லாம் குழந்தைக்காக தானே, எனக்காக இல்லையே. ஏண்டி
அப்புறம் குழந்தை என்ன நீ என்ன, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். இந்தா சும்மா எதையாவது யோசிச்சுட்டு இருக்காம இந்த சூப்பை குடி. இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த கவனிப்பு, அக்கறை, அன்பு எல்லாமே இந்த குழந்தைக்காக தானே, என் மேலே இல்லைல்ல. ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல சூப்பை குடின்னு சொல்றேன்ல. நான் கேட்டதுக்கு பதில். இந்த அக்கறை அனுதாபம் எல்லாம் யாருக்காக? குழந்தைக்காகவா எனக்காகவா? 2 பேருக்கும் தான். அதெல்லாம் தேவையில்லை. குழந்தைக்கா எனக்கா? என்ன நயன்தாரா இது முட்டாள்தனமான பேச்சு? எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டுட்டு இருந்தா எப்படி? குழந்தை வேற நீ வேறயா? எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். எனக்கு அது பதில் இல்லை. சரி ஓகே, நீ என்ன பதில் எதிர்பார்க்கறேன்னு சொல்லு, நான் அதையே சொல்லிடுறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே, எல்லாமே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் பேபி. இப்போ ஓகேவா? ஃப்ரீயா? பொய் சொல்றீங்க. ஏண்டி அப்படி சொன்னாலும் இப்படி சொல்றேன், இப்படி சொன்னாலும் அப்படி சொல்றேன், நான் என்ன தாண்டி பண்றது? ஐயம் பாவம் இல்லையா? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. ஏதாவது குண்டக்க மண்டக்க கேள்வியை கேட்டுட்டு என்கிட்ட பதில் எதிர்பார்த்தா எப்படிமா? முதல்ல இந்த சூப்பை குடி. அம்மா சூடா குடிக்க சொன்னாங்க, ஆறிரும். இந்த குடி 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 குடி. இப்போ எனக்கு சூப் குடிக்கிற மைண்ட் செட் இல்லைங்க. நீங்களே குடிங்க. உனக்காக இல்லைனாலும் நம்ம பாப்பாவுக்காக நீ இதை குடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அப்புறம் ஒன்ன மாதிரி தான் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நரங்கு வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு வழியை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ இருந்தே வயிற்றுல இருக்கும்போதே ஹெல்த்தியா கொடுத்து பழகிட்டோம்னா அதுக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். வெளியில வந்த பிறகு அம்மா மாதிரி சொங்கியா இல்லாம அப்பா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அப்போ நான் வீக்கா இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? அப்புறம் மேடம் ரொம்ப அயன் லேடியோ? இந்தாடி ஒழுங்கா குடிச்சு உடம்ப தேத்துற வழியை பாரு. சரி கொடுங்க. உங்க குழந்தைக்காக கொடுக்குறீங்க. உங்களை மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்கா அயனா நல்ல ஹெல்தியான குழந்தையா பெற்று கொடுத்துட்டு போயிடுறேன். வெரி குட். இந்தாங்க குடிங்க குடிங்க குடிங்க. சூடா ஆறட்டும், அங்கனக்குள்ள வச்சுட்டு போயிடுங்க, நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். வெரி குட். சமத்து பொண்ணா அழகா இதை ஃபுல்லா எடுத்து குடிச்சிருவீங்களா? ஓகேவா? உனக்கு கறிக்கடையில் சுவரொட்டி சொல்லி வச்சிருந்தேன். அயன் சத்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா சுவரொட்டி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அயன் எனக்கா இல்ல பாப்பாக்கா? ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, இந்த வில்லங்கத்துக்கு நான் வரலப்பா. நான் கிளம்புறேன். பாய். சூப்பர் மறந்துடாம குடிச்சிரு, வச்சுட்டு போறேன். என்ன ஆச்சு இவளுக்கு? இன்னைக்கு ஃபுல்லா ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. அக்கா வா மாடனு. எப்போ வருவேன்னு பதக்குன்னு உட்காந்துருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சமாளிச்சாச்சு. புரியல ஏத்தா? ப்ராப்ளம் பண்ணாம எப்படி ஏத்தா இருப்பா லைலா? ப்ராப்ளம் எல்லாம் பண்ணி கத்த தான் செஞ்சா. ஆனால் அக்காவும் மாமாவும் ஒரு வழியாக சமாளித்து சடங்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கிளி புத்திசாலி புள்ள, அவ எல்லாரையும் சமாளிச்சிருவா. உண்மைதான் அத்தை. அன்னைக்கிளிக்காவோட புத்திசாலித்தனம், மாமாவோட பொறுமை, இது எல்லாம் அவங்க 2 பேரையும் எங்கேயோ கொண்டு போயிடும். அவங்க 2 பேர்கிட்ட நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கத்த. உண்மைதான் மாடனு. புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு அன்னைக்கிளி போய் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவ புருஷனுக்காக அவ போய் நின்று அசிங்கப்பட்டிருக்கல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. உண்மைதான் அத்தை. மாமாவோட உரிமையை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு லிக்கா இவ்வளோ தூரம் இறங்கி வந்தாங்க. அந்த இடத்துல அவள் பேசின பேச்சுக்கெல்லாம் எனக்கா இருந்தா பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். போடி நீனும் உன் விசேஷம்னு தூக்கி போட்டுட்டு வந்திருப்பேன். ஆனால் 2 பேரும் எவ்வளோ பொறுமையா, எவ்வளோ நிதானமா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி அளவோட ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும் அத்தை. நெசந்தேன். ஆமா, வந்தது மாமா ஆளக்கானோ. எங்க அத்தை? மாமா எங்க போயிருக்காங்க? வந்துருவாங்கன்னா எங்க போயிருக்காங்க அத்தை? கொஞ்சம் ஒரு வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பினாரு, இப்போ வந்துருவாரு. ஏன் அத்தை கூட நீங்க போகலையா? உடம்பு சரியில்லாதோட எதுக்கு மாமாவை தனியா விட்டீங்க? என்ன ஆச்சு அத்தை? எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாடனே. காலையில் தாய்மாமன் சீரை அந்த பரதேசி தான் வந்து செய்ய போகிறேன், அதுவும் அந்த நாடு மரணவ கூட நின்று செய்ய போகிறேங்கிற விஷயத்த சொன்னேன். அதோட கிளம்பி போனவர்தே. எங்கே போனார் என்ன பண்ணுறாருன்னு எதுவும் தெரியலை. இப்போத்தான் ஃபோன் அடித்து வந்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஐயோ அத்தை, நான் தான் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவர் தேவையில்லாமல் டென்ஷனாக வருன்னு சொன்னேன்ல. ஐயோ என்ன அத்தை, இப்போ அவர் எங்கே போயிருக்காரு? அங்கே கண்டு போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாரு? இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி நான் பேசாமல் இருப்பேனா? அங்கெல்லாம் போக மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு என்கிட்ட சத்தியம்ல பண்ணிட்டு போனாரு. ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்களா? அப்ப வேற எங்க போயிருப்பாரு?
தெரியலத்தா, வந்துடுறோம்னு சொல்லியிருக்காரு. வந்துருவாரு. குப்பமா மாமனார் வந்துட்டாருவாரு. என்ன மாமா, எங்க மாமா போனீங்க? உடம்பு சரியில்லாத நேரத்துல உங்களை எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, டாக்டரும் சொல்லியிருக்காங்கல்ல. என்ன மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக தனியா போனீங்க? ஏமா பதற, கூட பெருமாள் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கூட தான் போயிட்டு வந்தேன். பெருமாள் என்னன்னா கூட்டிட்டு போவிய, நான் வரம்னு சொன்னதுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டீங்க. அப்படி அண்ணனை கூட்டிட்டு எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமாத்தான் போயிட்டு வந்தேன். போய் ஒரு செம்பு தண்ணி எழுதிட்டு வாப்போ, தாகமா இருக்கு, குடிக்கணும். இந்த வரேன் மாமா. அத்தை மாமா, அத்தை போய் அள்ளிட்டு வரட்டும், நீ இப்படி உட்காரு. போன வேகத்தை பார்த்தா ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன். சிரிச்ச முகத்தோட தான் இருக்காரு. சரி, நீ உட்காருத்தா, நான் போய் தண்ணி எள்ளியாரேன். மாமா, நீங்க முதல்ல உட்காருங்க. ஏமா பதட்டமாவே இருக்க? இல்ல மாமா, நான் உங்ககிட்ட அதை சொல்ல வேணான்னு தான் சொன்னேன். அத்தை எப்படியோ சொல்லியிருக்காங்க. சொல்லலைன்னா தெரியாமலா போயிரும்? உள்ளூருக்குள்ள தானே விசேஷம் நடக்குது, அது எப்படி என் காதுக்கு வந்ததானே ஆகும்? இல்ல மாமா, அது வந்து ஆமா, சுப்பிரமணி விசேஷம் பண்ணானா இல்ல அவன் பண்ணினானா? அக்காவும் மாமாவும் தான் பண்ணாங்க. இந்தாங்க தண்ணி. கொண்டாமா, ஒரே நாவரட்சியா இருக்கு. என்கிட்ட கூட சொல்லாம அப்படி எங்கெங்க போயிட்டு வரையே? மருமக கேக்குறாள்ல, சொல்லுங்க, பதட்டமா இருக்கு. இந்த பைய எடுத்து உன் மருமகிட்ட உன் கையாலேயே கொடு. என்ன பையத்தாது? என்னன்னு தெரியலம்மா, ஒரே பேப்பரா இருக்கு. உன் கையால குர்ரியே. என்னையா மனுஷா பேப்பர் இது? நீங்களே கொடும். அடி, உன் கையால குர்ரினா? வேணா, எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வில்லங்கத்தை நான் என் கையால கொடுக்க மாட்டேன், நீங்களே கொடுங்க. என்ன ஒரே பேப்பரு? அடி அரண்டவளே, சரி குடு, நானே கொடுக்குறேன். அத்த மாடனு, இந்தாத்தா இதை வந்து வாங்கிக்க. என்னது மாமா? உள்ள இருக்கிறத எடுத்து படிச்சு பாருமா. என்னம்மா இருக்குதுல? என்னது அது? பத்திரம் மாதிரி தெரியுது. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? ஆமாத்த, என் காலத்துக்கு அப்புறம் என் பேர்ல உள்ள சொத்து பத்து அத்தனையும் என் மருமகளுக்கும் என் பேரனுக்கும் தான் சேரும்னு உயில் எழுதி வச்சிருக்கேன். இதுல யாரும் எந்த நாயை வந்து உரிமை கொண்டாட முடியாதுன்னு தெளிவா எழுதியிருக்கேன். என் பேர்ல உள்ள சொத்து பத்துக்கு இனிமே நீந்தாத்தா வாரிசு, அதைத்தான் எழுதியிருக்கேன். அதுக்கான உயில் பத்திரம் தான் அது. உனக்கானதுதான், பத்திரமா வச்சுக்க. இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட